அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிற இந்த சின்ன வீடியோ பார்த்திங்கன்னா சென்னையில் இப்போ ஆரம்பிச்சிருக்கிற 46வது சென்னை புத்தக கண்காட்சியை பற்றி. நாங்கள் ஆண்டுதோறும் இந்த விழாவுக்கு போகத்தான் செய்வோம். இந்த ஆண்டும் போயிருந்தோம். ஸோ அதில் எங்கெங்கெல்லாம் நாங்கள் போனோம், என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் பங்கு பெற்றோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறு காணொளி தொகுப்பு தான் அது. வாங்க பார்க்கலாம். நுழைவுச்சீட்டு பார்த்தீங்கன்னா பெரியவர்களுக்கு 10 ரூபா, சிறுவர்களுக்கு கிடையாது. அப்படி எங்கள் 2 பேர்த்துக்கு 2 நுழைவுச்சீட்டு வாங்கிட்டு 1ஆம் எண் நுழைவு வாயில் நுழைஞ்சோம். ஸோ ஒவ்வொரு கடையாக நாங்கள் பார்த்துட்டு போகிறோம். இதில் எங்கெங்கெல்லாம் நம்ம புத்தகம் வாங்கணும்னு விருப்பப்படுறோமோ அங்கெல்லாம் போய் நின்று வாங்கினோம். ஸோ இதுதான் நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகிறோம். இப்போ தான் ஒவ்வொரு கடையாக எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஸோ முதல்ல தம்பிக்கு புத்தகம் கேட்டானேன்னு அவனுக்கு பார்த்துட்ருக்கோம் கலர் அடிக்கிறதுக்கு. ஒரு வழியாக ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சிக்கு பிறகு ஒரு 2 புத்தகங்கள் அவருக்குன்னு வாங்கிட்டோம். ஸோ அதை வாங்கி பேக் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி போனோம். போன ஆண்டே நான் பிளான் பண்ண ஒரு நூல் பார்த்திங்கன்னா உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிடுற தமிழகராதி. இந்த ஆண்டு அதை போய் கேட்டதுக்கு அவங்க இந்த ஆண்டு பிரிண்ட்டே போடலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியே நாங்கள் மூவ் ஆகிட்டோம். ஸோ அடுத்தடுத்த கடையாக பார்க்குறோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த எஃப் சீரீஸுங்கிற கடையெல்லாம் பார்த்திங்கன்னா 4 கடை 5 கடை ஒன்றா சேர்த்து 2 ரோவுக்கு சேர்ந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அங்கேயும் போய் நின்று புத்தகமெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்படி நாங்கள் பார்த்துட்டு நுழைந்த அடுத்த கடை பார்த்திங்கன்னா காலச்சுவடு பதிப்பகத்தோடது. ஸோ அங்கே போயிட்டு ஒன்று ஒன்றா தேடி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதில் சல்மா எழுதின ஒரு புத்தகமும் அம்பை எழுதின ஒரு புத்தகமும் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அந்த புத்தகங்கள் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஃபோட்டோஸ் நான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அந்த ஃபோட்டோவும் இந்த பதிவுக்கு இறுதியில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், என்னென்ன புத்தகங்கள் வாங்கினேன் அப்படின்ட்டு. அதையும் பார்ப்போம். அப்படி நாங்கள் அடுத்தடுத்து பல்வேறு கடைகளை கடந்து போயிட்டுருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் இப்போ தான் அரங்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்டால்ஸு அந்த ஸ்டாண்டெல்லாம் வச்சு ஒவ்வொரு புக்காக அடுக்கிட்டுருக்காங்க. இது குழந்தைகளுக்கான ஒரு பகுதி. இந்த பகுதியில் குழந்தைகளோட புக்கு எல்லாமே இருக்கும். புக்ஸ் ஃபார் சில்ட்ரன்னே போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே அனைத்து மொழிகள்லேயுமே குழந்தைகளுக்கு உண்டான புத்தகங்கள், கதை, கட்டுரை, இல்லை அவங்க ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் நிறையா புத்தகங்கள் இங்கே இருக்குது. இதில் எங்கள் ஆள் பார்த்திங்கன்னா ஆமையும் குரங்கும் சேர்ந்து வாழைமரம் நட்ட கதைன்னு ஒரு புத்தகத்தை எடுத்தார். ஸோ இந்த 2 ரோவை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வெளியே வந்துட்டோம். ஏன்னா 2:30 மணி அளவில் மனுஷபுத்திரனோட நூல் வெளியீட்டு விழா நடக்குதுன்னு சொல்லி அவர் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தார். நாங்கள் உள்ளே நுழையிறப்பவே 2:15 மணியாட்டம் ஆயிருந்துச்சு. அப்போ யாரும் எதுவும் அந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலை. அதனால் நேரடியாக நுழைவுச்சிட்டு வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம். ஆனால் இப்போ அந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. இங்கே வைரமுத்து சார் பேசிகிட்டு இருக்காரு. அடிமைகளை காதலிக்க முடியாது. நீயும் என்னை போல் சம உரிமை கொள். நீயும் என்னை போல் என் உணர்வை பேணு. நீ உன் உரிமைகளை காத்துக்கொள். நீ ஒரு அடிமையா இருக்காதே. அவர் பேசி முடிச்ச உடனே அந்த புத்தகங்களை பெறுவதற்காக வந்திருந்த பிரியா பவானி சங்கர் பேச தொடங்கிட்டாங்க. அதிலிருந்து ஒரு சிறு பகுதி இங்கே பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. இன்னைக்கு அவரோட கொடுத்த புக்ல நான் ஒரு கவிதை படிச்சேன், எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. டெஃபினட்டா அவர் ஒரு டீனேஜ் வைப்ஸ்ல இருக்கிற ஒரு பர்சனா இருக்க மாட்டாரு. ஆனா எல்லா தரப்பு மக்களையும் கவர் பண்ணி வைக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ் வைப்ல தான் சார் எப்பவும் இருப்பாரு. அந்த எக்ஸ் கவிதை நான் படிக்கிறேன். நான் யாருக்கும் எக்ஸா இருந்ததே இல்லை. ஏனெனில் முன்னர் யாருடனும் இருந்த போதும் உண்மையிலேயே அவர்களுடன் இருந்தேனா என இப்போதெல்லாம் குழப்பமாக இருக்கிறது. இது ரொம்ப சாதாரணமா இப்போ இந்த 2K கிட்ஸும் 90s கிட்ஸும் ரிலேட் பண்ணிக்க, நம்ம நிஜமாவே ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்தோமா, நம்ம என்னவா இருந்தோம் இத்தனை நாளா அப்படிங்கிறது எப்படி இவருக்கு இது தோணுது, எப்படி அவர் நம்ம கூட சேர்ந்து வைப் ஆகுறாரு அப்படிங்கிற மாதிரி சம்டைம்ஸ் இருக்கும். அதே மாதிரி வைரமுத்து சார் மென்ஷன் பண்ண மாதிரி இதுதான் டைம், இதுதான் தனக்கு கவிதை வர்ற ஒரு இடம் அப்படின்ட்டு சாருக்கு எதுவுமே கிடையாது. வைரமுத்து அவர்கள் வெளியிட பிரியா பவானி சங்கர் அந்த புத்தகங்களை பெற்றுக்கொள்கிறார். இதில் எங்களுக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம்னா வைரமுத்து சார் பேசின பேச்சை எங்களால் முழுசாக கேட்க முடியல. அதுக்கு காரணம் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருந்தவங்களோட இந்தியன் பங்க்சுவாலிட்டிக்கோடு இருக்கலாம். ஸோ வைரமுத்து சார் கிளம்பிட்டாரு, நாளைக்கு மறுபடியும் வருவேன், பொறுமையாக நாம் சந்தித்து பேசலாம் அப்படின்னு ரசிகர்கள்கிட்ட சொல்லிட்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா லிங்குசாமி சார் பேசினார். அதையும் கொஞ்சம் நேரம் நின்று கேட்டுட்டு அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு 3வது கேட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்க் புக் ஹவுஸ் அப்படின்ற ஒரு கடை. இதில் புக்கை விட வந்து இந்த மாதிரி டாய்ஸ் தான் நிறையா இருந்துச்சு. அங்கேயும் நின்றுட்டு எனக்கு அந்த பொம்மை வேணும் இந்த பொம்மை வேணும்னு அவர் ஒரே அடம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்து ஒரு பிளாஸ்டிக்கில் செட்டிங்ஸ் ஏற்றுற மாதிரி, பைப்லைன் செட்டிங்ஸ் ஏற்றுற மாதிரி ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தாச்சு. ஒரு வழியாக கொடுத்து அனுப்பி விட்டுட்டேன் நான் அவங்கள தனியாக. நீங்களே போய் என்னமோ பண்ணிக்கோங்க, என்ன நிம்மதியாக புக்ஸ் பார்க்க விடுங்கன்னு சொல்லி அவங்கள அனுப்பிவிட்டு நான் பாட்டுக்கு தனியாக ஒரு பக்கம் சுற்றிட்டு இருந்தேன். புக்ஸை பார்த்துட்டு அப்படியே ஒவ்வொரு பக்கமாக பார்த்துட்டு போயிட்டுருக்கேன். காளீஸ்வரி பதிப்பகம், சுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பதிப்பகமாக தாண்டி தாண்டி போகிறேன். ஸோ அதுதான் பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம இங்கே வீடியோவில். வைகறை பதிப்பகம் அப்படியே. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து தமிழம் பதிப்பகம். அடுத்த இயல் வகையில் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி சரடுலேயே வந்து ஒரு பொம்மை செஞ்சு வச்சுருந்தாங்க. அங்கேயும் நம்மளால் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. அடுத்து நக்கீரன், தமிழினிக்குள்ளே வந்தாச்சு. தமிழினியும் வந்து பெரிய கடையாக போட்டிருக்காங்க இந்த தடவை. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம நண்பர் மகுடேஸ்வரனோட புத்தகங்கள் நிறையா வந்திருக்கு இந்த தமிழறிவோம் நூல் வரிசையில். அது போக வந்து நிறையா புது புது எழுத்தாளர்களோட புத்தகங்கள் நிறையா இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா மணிமேகலை பிரசுரம். அடுத்தது வந்து இது என்னது, நூல்வனம், பாரதி புத்தகாலயம், அப்படியே மெல்ல போயிட்டே இருக்கும். அடுத்து 6th சென்ஸு, கண்ணப்பன் பதிப்பகம், பூவுலகின் நண்பர்கள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து நான் முகநூல் குழுமத்திலேயே இதில் மெம்பராக இருக்கேன். ஸோ அடுத்து இந்து தமிழ் திசை, தினகரன் அப்படியே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆனந்த விகடன் இருக்குது. இது பார்த்திங்கன்னா தமிழக அரசின் இல்லம் தேடி கல்வியோட ஸ்டால். ஸோ இங்கே வந்து நிறையா ஆக்டிவிட்டீஸ் வந்து அந்த டீச்சர்ஸ், கவர்மெண்ட் டீச்சர்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காங்க. அதில் நம்மளும் போய் ஒரு சில ஆக்டிவிட்டீஸில் கலந்துக்கிட்டு அதில் எல்லாம் எப்படி பண்ணுறாருன்றதை பாருங்கள். அதே மாதிரி வந்து அந்த டிவிக்குள்ளே வந்து ஒரு அணிலே ஓடி வாங்குற ரைம்ஸையும் சொல்லுவார். சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற மிஸ்ஸுக்கிட்ட எல்லாம் பாராட்டு வாங்கிட்டு அப்படியே ஜாலியாக இருக்கார். இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ் மாதிரி எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. அந்த குழந்தைகளோட நம்மளும் சேர்ந்து உட்காந்துட்டு ஜாலியாக சிரிச்சுட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தார். நான் அவங்கள அங்கே என்கேஜ் பண்ணி விட்டு அப்படியே மூவ் பண்ணிட்டேன். நான் மட்டும் தனியாக அப்படியே போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து வைரமுத்து சாரோட படைப்புகளுக்குன்னே தனியாக ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க. ஸோ அங்கே வந்து அவரோட புக்ஸு, அவரோட ஃபோட்டோஸு எல்லாமே இருக்குது. நிறையா நல்லா டெக்கரேட்டிவாக பண்ணியிருந்தாங்க. அதையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே நான் மறுபடியும் மூவ் ஆகிட்டுருக்கேன். இது விகடன் பிரசுரத்தோட 2வது கடை. இங்கே தான் வேள்பாரி புத்தகங்கள் வாங்கிட்டோம். இங்கேருந்து சிலைன்ற ஒரு கடைக்கு போனோம். அங்கே தலைவர்களோட சிலைகள் எல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க மெட்டலில். அங்கே நின்று ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டோம். அடுத்து உயிர்மை பதிப்பகம். அங்கே வந்து மனுஷபுத்திரன் சாருக்காக வந்துட்டு அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே அதுக்குள்ளே போயிட்டு ஒரு சின்ன ரவுண்ட்ஸ் மட்டும் விட்டுட்டு வந்தோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துகிட்டே இருக்கோம். இதுதான் கடைசி வாயில், 9th கேட்டு. ஸோ இது மூலமாக வெளியே வந்துடலாம், அப்படியே நம்ம வெளியே வந்துடலான்ட்டு இது மூலமாக வெளியே வந்துட்டோம். ஈவினிங் ஒரு 6 மணி ஆட்டம் இருக்கும். ஸோ வெளியே வந்துட்டு அப்படியே மொத்தத்தையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கூடவே ஒரு தற்படமும் எடுத்துக்கிட்டு அப்படியே திரும்பியாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து புக் ஃபேர்லேருந்து நாங்கள் வெளியே வந்த ரூட்டு. ஸோ எப்பவும் போல் இல்லாமல் வந்து இன்றைக்கி ரொம்ப கூட்டம் கம்மியாக இருந்ததுனால உள்ளேயே ரொம்ப தூரம் உள்ளே விட்டுட்டாங்க, அந்த ஸ்டேஜுக்கு பக்கத்துலேயே போகிற மாதிரி. ரிட்டன் வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேட் வழியாக வராமல் பேக் கேட் வழியாகவே அப்படியே நீங்கள் போயிடலாம் அப்படின்ட்டு அனுப்புனாங்க. ஸோ இது வரல நான் சென்னையில் இருந்த இந்த 10 வருஷத்தில் நுழையாத ஒரு இடம். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நேவி ரிலேட்டட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு இதில் எப்படியோ சுற்றி ஒரு வழியாக ஆட்டோக்காரங்கிட்ட எல்லாம் வந்து ரூட்டு கேட்டு அப்படியே வந்து பார்த்தா இறுதியில் வந்துட்டு நம்ம சைதாப்பேட்டை மெட்ரோவுக்கு பக்கத்தில் இருக்கிற சிக்னலில் கொண்டுட்டு வந்து விட்டுச்சு. ஸோ இதுதான் அந்த இடம். ஒரு வழியாக நம்ம மவுண்ட் ரோடு பிடிச்சிட்டோம்ப்பா, இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிக்னலுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த இடத்துல. ஸோ இதுதான் சைதாப்பேட்டை மெட்ரோ. இவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகு நான் வாங்கிய புத்தகங்கள் இவ்வளவு தான். ஒவ்வொரு கடையிலையுமே ஒவ்வொரு புத்தகத்தையுமே பார்க்குறப்போ வந்து வாங்கி படிக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் வந்து ஏற்கனவே என் பையன் என் மானத்தை வாங்கிட்டான். இவ்வளோ புக்கு வாங்கி வச்சுட்டு என்ன தான் பண்ணுறப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸில். அதனால் அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன்.
நீங்களும் இந்த புத்தக திருவிழாவுக்கு போங்க, நிறைய புத்தகங்கள் வாங்க, குழந்தைகளோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த புத்தகங்களுக்குன்னே தனியாக தரமொழிகள் சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கு நான் வச்சுருக்கிற சேனல் பார்த்திங்கன்னா நேரிசை தமிழ் களம்னு. ஸோ அதனோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் விசிட் பண்ணுங்கள். எங்கள் சினிமா ரிவ்யூஸோட இந்த புக் ரிவ்யூஸையும் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல புத்தக விமர்சனத்திலேயோ திரை விமர்சனத்திலேயோ சந்திக்கலாம். நன்றி.